நான் திரு கேசி பழனிசாமி அவர்கள்ட்டேருந்து இந்த நிகழ்ச்சியை தொடங்க விரும்புகிறேன். இந்த நிகழ்வுகளை எப்படி பார்க்குறீங்க? ஒரு பொது மேடை, அங்கே எல்லோரும் ஒன்றாக இணைந்து அதிமுகவை மீட்பது அப்படிங்கிற ஒரு இடத்த பேசுகிறாங்க. ரெண்டு பேரும் பேசுகிறாங்க. ஏற்கனவே ஒன்றாக இணைந்து விட்டார்கள் என்றாலும் கூட ஒரு நிகழ்ச்சியாக அதை கூர்மைப்படுத்தக்கூடிய இடமாக அதை மாற்றுறாங்கன்னு பார்க்க வேண்டியிருக்கிறதா? திரு கேசிபி, உங்கள் பார்வை. அதாவது அதிமுகவை மீட்க வேண்டியது யாரிடத்துல இருந்து மீட்கணும்? பாரதிய ஜனதா கட்சி கிட்ட அடகு வச்சிருக்காங்க. அடகு வைத்தது, தொடர்ந்து வைக்க விரும்புவது யார்? மொத்தம் 4 பேருமே, எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ், சசிகலா, தினகரன் 4 பேருமே பாஜக அடகு வைக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்க, அடகு வச்சிருக்கிறாங்க. அப்ப மீட்க வேணுங்கிறது பாஜக கிட்ட வச்ச அடக அதிமுகவை இல்ல கூட்டணியில இருக்கிறது அல்லது நட்போட இருக்கிறது அப்படிங்கறது அடகு வைத்ததா? அடகு வச்சதானே மீட்கணும். இல்ல, அதாவது இது கூட்டணியோ நட்போ அல்ல. நீங்க சென்னை சென்ற சட்டமன்ற தேர்தலுக்கு கூட்டணி பேசினாங்க, அப்ப அது கூட்டணி. ஆனால் அமித்ஷா அவர்கள் இல்லத்துக்கு அழைத்து அண்ணாமலை அவர்களை, எந்த அண்ணாமலையை பற்றி அவர் அரசியலுக்கு வந்தே ஓராண்டு தான் ஆகுது என்றெல்லாம் பேசினாரோ திரு எடப்பாடி பழனிசாமி, அவரை அழைத்து அதே அண்ணாமலைக்கு சமப்படுத்தி அங்க பேச்சுவார்த்தை நடத்தியது என்பது அந்த அவர்கள் பாஜகவிடத்திலிருந்து மீட்க வேண்டிய நிலையில அதிமுக இருக்குது என்றுதான் பார்க்கணும். அடுத்து தினகரன், ஓபிஎஸ் 2 பேருமே ஒரு தமிழ்நாட்டு அளவுல தலைவர்களாக அதிமுகவுக்கு என்று உருவெடுத்து இன்றைய நிலையில பாஜகவின் கருணை பார்வை, தினகரனுக்கு ஒரு எம்பி சீட்டு, ஓபிஎஸ் பையன் திரு ரவீந்திரநாத் அவர்களுக்கு ஒரு எம்பி சீட்டு என்கிற அளவுல பாஜக ஆதரவோடு அதிமுகவினுடைய வாக்கு வங்கியோடு பெற்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஆயிரணும் என்பதாக அவர்கள் சுருக்கி கொண்டார்கள் என்றுதான் பார்க்கணும். ஆரம்ப கால ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் அதிமுக மீட்புன்ற இடத்துக்கு வர மாட்டாங்கல்ல. ஆரம்ப கால திரு ஓபிஎஸ் அவர்களது இல்ல ஒரு எம்பி சீட் அப்படின்னு சுருக்கி கொண்டதாக ஆரம்ப கால ஓபிஎஸ் அவர்களது அவங்க பயணம் அப்படி இல்லையேன்ற அவங்க நோக்கம் அதுவா இல்லையா? அவங்க சொல்றது அதிமுகவை மீட்பது, ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியை அமைப்பது, அந்த ஆட்சி அமைப்பதன் மூலமா திமுகவை தோற்கடிப்பது, துரோகிகளுக்கு பாடம் கற்பிப்பது, அதான சொல்றாரு திரு டிடிவி தினகரன். இதெல்லாம் சக்கரை அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பர்ல எழுதி காஃபிக்குள்ள போட்டா அது இனிக்காது. நீங்க மேடையில நான் அதிமுகவை மீட்கிறேன் என்று பேசிட்டா அது மீட்க முடியாது. தினகரன் அவரோட கிரவுண்ட் சப்போர்ட் எல்லாத்தையும் இழந்துட்டு நிராயுதபாணியா இருக்கார். திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு குறைந்தபட்சம் ஆன்டி இபிஎஸ் மனநிலை உள்ளவர்கள் எல்லாம் ஓபிஎஸ் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு நிலை இருந்தது. ஆன்டி இபிஎஸ் எல்லாம் ஓபிஎஸ் ஏற்றுக்கொள்ளலாம் என்கிற ஒரு நிலை இருந்தது. ஆனால் சசிகலாவா எடப்பாடி பழனிசாமியா என்று வருகிற பொழுது சசிகலாவை ஒரு எல் முனையளவு கூட ஏற்றுக்கொள்வதற்கு அதிமுக தொண்டன் தயாராக இல்லை. அப்ப இது எங்க போகுது? இது எடப்பாடி பழனிசாமியை கன்சாலிடேட் பண்ணுது. அப்ப இவர்கள் இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு சாதிய கூட்டமைப்பை உருவாக்க நினைப்பது தென் மாவட்டங்கள்ல அதிமுக அவர் சொல்றது அதிமுகவை வட்டார கட்சியா சுருக்கிட்டாரு, கொங்கு கட்சியா சுருக்கிட்டாருன்னா திரு டிடிவி தினகரன் வைக்கிற குற்றச்சாட்டு. நீங்க எதிர்குற்றச்சாட்டா இவங்க சாதிய அணி அமைச்சிட்டாங்கன்றீங்களா? அதாவது கொங்கு மண்டலம் என்றைக்குமே அதிமுக கோட்டை. ஜாஜே அணி பிரிந்த காலத்திலையும் சரி, எந்த ஒரு மோசமான சூழ்நிலைகள்லையும் கொங்கு மண்டலம் அதிமுகவின் கோட்டையாகத்தான் என்றைக்குமே இருந்திருக்குது. இங்க 4 செக்டார் இருக்குது, ஏ பி சி டி. அந்த சி அண்ட் டி பாத்தீங்கன்னா சமுதாயத்தினுடைய அடித்தட்டு மக்கள், அவங்க கட்சி ரீதியா தான் இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமியை தங்கள் சாதிக்காரர்கள் கொண்டாடுறது ஏ கேட்டகரியில் இருக்கிற ஒரு 5 பேர், அவங்க எல்லாம் பழைய காங்கிரஸ்காரங்க. பி கேட்டகரியில் இருக்கிற ஒரு 15%, அதுல பெரும்பாலானவர்கள் திமுகவுக்கு வாக்களிக்கிறவங்களாக இருப்பாங்க. அவங்க தான் சாதியை முன்னிறுத்துறாங்களே ஒழிய அதிமுக வாக்கு வங்கி என்பது இங்க இன்டாக்டா இருக்குது. அப்ப அந்த அதிமுக வாக்கு வங்கியோட இது சேர்ற பொழுது அந்த வெற்றி வாய்ப்புடைய வித்தியாசங்கள் அதிகமா இருக்குது.
அப்படியே இருந்தாலும் கூட 2019 நாடாளுமன்ற தேர்தலில் என்ன பொள்ளாச்சி தொகுதியில் 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் அதிமுக தோத்துது. அப்ப மேற்கு மண்டலத்தில் எங்க சாதிய கட்டுப்பாடு இருந்தது, சாதிய ஆதரவு இருந்தது? அது இல்ல. அதிமுக தொண்டன் இன்றைக்கும் கட்சியில தான் இருக்கிறான், சாதியில் இல்ல. இந்த தலைவர்கள் என்பவர்கள் சுயநலவாதிகள். திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களோடு இருக்கிறவங்களும் அப்படித்தானே இருப்பாங்க, அதிமுகவை கட்சியில தானே இருப்பாங்க. அவங்க மட்டும் எப்படி சாதியா போவாங்க? ஆமா, எடப்பாடி பழனிசாமியோடு இருக்கிறவங்களும் அப்படித்தான் இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமியோடு இருக்கிறவர்களும் அப்படித்தான் இருக்காங்க. ஓபிஎஸ் தினகரனோடு இருக்கிறவங்களும் அப்படித்தான் இருக்காங்க. சரி, ரைட். நீங்க இதுல சசிகலா என்ன நினைக்கிறாங்கன்னா, சொல்லுங்க சொல்லுங்க. சசிகலா என்ன நினைக்கிறாங்கன்னா, தன்னை ஒரு நடுநிலையாளர் போல காட்டிக்கொண்டால் இந்த 2 சைடு வேண்டாம், காமன் கேண்டிடேட்டா நீங்க இருங்க என்று எல்லோரும் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு சூழ்நிலையை பாரதிய ஜனதா கட்சி திரித்து விடுமா என்றுதான் பார்க்கிறாங்க. இந்த 4 பேருமே பாத்தீங்கன்னா ஊழல்வாதிகள், 4 பேருமே தொண்டர்கள் மூலமாக தலைமை என்பதை ஏற்க மறுப்பவர்கள், 4 பேருமே பாஜகவினுடைய அடிமைகள். இந்த 4 பேருமே இல்லாம ஒரு அதிமுக உருவாக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்ல உங்க விருப்பம் அதுவா இருக்கா? நம்ம பேசலாம் கேசிபி. இல்ல 4 பேருமே இல்லாம ஒரு அதிமுகன்னு நீங்க வேற ஒரு கணக்கு போடுறீங்கன்னா அதுக்கு யார் ஆதரவு இருக்காங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல. கட்சியில தான் இருக்கிறான். இல்ல, அதிமுக தொண்டன் ஆதரவு தாங்க தேவை. இது தொண்டர்களால உருவாக்கப்பட்ட வழிநடத்த ஒருத்தர் வேணும்ல சார், உருவாக்கப்பட்ட கட்சி இல்ல. இல்ல அது யாருக்கு ஓட்டு போடுவாங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல. சரி பேசலாம், உங்க வருவாங்க. ரைட் ரைட், பேசலாம். திரு வீர வெற்றி பாண்டியன், இது 2 பேரும் சேர்ந்து தங்களுக்கான குறைந்தபட்ச நாடாளுமன்ற உறுப்பினர் என்கிற அளவோட சுருக்கிக்கிட்டாங்க. அவங்க ஒரு டால் லீடர்ஸா இருந்திருக்க வேண்டியவங்க, கட்சிக்கான முக்கியமான தலைவர்களா இருக்க வேண்டியவங்க இப்படி சுருக்கிட்டாங்கன்றாரு திரு கேசிபி. இல்ல, அருமை அண்ணன் கேசிபி அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி வேணும்னு சொல்லி அண்ணன் போய் எங்களுடைய பொதுச் செயலாளர் கேட்டாரா? இல்ல அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் போய் கேசிபி பழனிசாமி கிட்ட போய் பாரதிய ஜனதா கட்சி கிட்ட ஒரு சீட்டு வாங்கி கொடுங்கன்னு கேட்டாங்களா? அருமை அண்ணன் கேசிபி அவர்கள் ஒரு விஷயத்த சொன்னாரு. கிரவுண்ட் லெவல்ல செல்வாக்கு இழந்துட்டார் டிடிவி தினகரன் அவர்கள்னு. எப்ப செல்வாக்கு இழந்திருக்காரு, அவருக்கான வாக்கு வங்கியை அதிகரிச்சுக்கிட்டு தான் போயிருக்காரு. அது போக அண்ணன் அவர்கள் அடிக்கடி சொல்றாரு, கேசிபி அவர்கள், நான் இந்த அதிமுகவை ஒருங்கிணைப்பேன்றாங்களே, நீங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? டிவி டிபேட்ல உட்காந்துக்கிட்டு பேசுறது தவிர கிரவுண்ட் லெவல்ல நீங்க வேணா இறங்கி வாங்க, கிரவுண்ட்ல உங்களுக்கு என்ன செல்வாக்கு இருக்குன்றத பாத்துருவோம், அதை பாத்துக்கிறோம் வாங்க. அது தவிர்த்துட்டு உண்மையான நிலவரம் எம்பி சீட்டு என்பது எங்களுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு சாதாரண விஷயம். எம்பி சீட்டு வேற கட்சியோட கூட்டணி போய் தான் எங்கள் மக்கள் செல்வர் எம்பி ஆகணுன்ற அவசியம் இல்லை. அவர் ஏற்கனவே தனியா நின்று பெரிய பெரிய கட்சிகளை, அதாவது எடப்பாடி தலைமையிலான இருக்கக்கூடிய அதிமுக என்ற கட்சியையும், இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுகவையும் தனிச்சு நின்று ஒரு கட்சியை டெபாசிட் இழக்க செய்தார். ஒரு கட்சியை மிகப்பெரிய 40,000-45,000 வாக்கு வித்தியாசத்துல மிகப்பெரிய வெற்றியும் பெற்றாரு. அதனால எம்பி ஒரு எம்பிங்கிறது சரியில்லாத ஆட்களிடம், ஊழல்வாதிகளிடம், அவங்களுடைய கொள்கையை மறந்த அதிமுகவுடைய கொள்கையை மறந்த ஒரு சிலரிடம் இருக்கிறது. அந்த அதிமுகவை மீட்டெடுத்து, ஜனநாயக ரீதியாக மீட்டெடுத்து, அம்மாவினுடைய ஆட்சி எப்படி இருந்ததுன்னா, கடந்த 2011-16 அதுக்கு முன்னாடி 2001-2006 ஆகிய காலகட்டங்களில் தமிழ்நாட்டை பல குறியீடுகளில் முன்னெடுத்து சென்றது அம்மாவுடைய ஆட்சி தான். அப்ப அவர் ஒரு ஆட்சியா இருக்கணும்ன்றதுதான் எங்க மக்களுடைய ஆட்சி. சரி, ரைட், அது பேசலாம். ஆட்சி பொறுப்பு அப்படினா வரக்கூடிய இடத்துல கேசி பழனிசாமிக்கு வேண்டாம் ஒரு எம்பி சீட்டு. சரி, ரைட், அது நீங்க பதில் சொல்லிட்டீங்க. ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு பாண்டியன். ஆனா எங்க மக்கள் செல்வருக்கு அது தேவையில்லை. சரி, ரைட். பல முதலமைச்சர்களை உருவாக்கியவர், பல எம்பிக்களை உருவாக்கியவர், பல அமைச்சர்களை உருவாக்கியவர். இது அதிமுக இருக்கக்கூடிய இன்னைக்கு பதவியில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அதனால கேசி பழனிசாமி அந்த கருத்தை மாத்தி. சரி, அடுத்ததா ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. ஆட்சி திரு பாண்டியன் அப்படிங்கிற ஆட்சி 2017 பாண்டியன், நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? 21 வரை மிகப்பெரிய ஊழல் கட்சியாக, மிகப்பெரிய ஊழலோட உருவெடுத்துச்சு. அம்மாவோட திட்டங்கள் எதுவுமே செயல்படுத்தப்படல.
சமூக நீதி காப்பாற்றப்படல. இல்ல தமிழகத்தை 5 லட்சம் கோடி கடனாக உருவாக்கியது இது போன்ற காரணங்களாக இது வந்து அதிமுக பேர்ல இருக்கக்கூடிய கட்சி எடப்பாடி எங்கள் மக்கள் சொல்ல சொன்ன மாதிரி எடப்பாடி கையில் இருக்கக்கூடிய ரெட்டலை நம்பியார் கையில் இருக்கக்கூடிய ரெட்டலை மாதிரி. சரி, இப்ப இந்த திருமண நிகழ்ச்சிக்கு இதெல்லாம் பேசுறீங்க. திருமண நிகழ்ச்சிக்கு சசிகலா அவர்கள் வராதது அப்படிங்கிறது ஒரு பின்னடைவா இருக்குதா? உங்களோட 2 பேரோட சேர்ந்து அவங்க பொதுவெளிக்கு வர தயங்குறாங்களா? இதை எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? ஏன்னா அழைப்பு கொடுக்கப்பட்டுச்சு. இல்ல நீங்க அதை சரியா கவனிக்கல. நீங்க அந்த திருமண நிகழ்ச்சியை சரியா கவனிச்சிருந்தீங்கன்னா அருமை அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு கருத்தை சொன்னாரு. சின்னம்மாவின் சார்பாக இங்க வருகை தந்த நிர்வாகிகள் அவர்களுக்கு நன்றின்னு சொன்னாரு. சின்னம்மா வர முடியாததற்கு காரணங்கள் இருக்கும். அவங்க தனிப்பட்ட முறையில் காரணங்கள் இருக்கும். அவங்க வரக்கூடாதுன்னு இருந்திருந்தா அவங்களுடைய பிரதிநிதியா ஏன் ஆட்களை அனுப்பிச்சு வைக்கணும்? இல்ல சார், ஒரு திருமண வீட்டுக்கு அழைப்பு கொடுத்தாங்க, அழைப்புக்கு பதில் மரியாதை செஞ்சாங்கன்னு வச்சுப்போம். சரியா கவனிச்சீங்கன்னா இல்ல நான் என்ன கவனிச்சேன்னு நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். நீங்க கவனிச்சதை சொன்னீங்க. ஓபிஎஸ் உடைய ஒவ்வொரு வரியா கவனிச்சிட்டீங்க. சரி, நல்லது. நான் என்ன கவனிச்சேன்னு நான் சொல்றேன். அழைப்பு கொடுக்கப்பட்டுச்சு. அழைப்பு கொடுத்ததை மதித்து நாம வந்து நமக்கான நபர்களை அனுப்பணும்னு அனுப்பியிருக்காங்க. ரெப்ரசன்டேஷன், தட்ஸ் ஃபைன். நீங்க 2 பேரும் இணைந்து பயணிக்கிறோம்னு சொல்லிட்டீங்க. ஆனால் இதுவரை அவங்க வெளிப்படையா எந்த இடத்துலையும் உங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை ஆதரிக்கவே இல்லை. அங்கதான் கேட்கிறேன். அப்ப உங்களுடைய நிலைப்பாட்டை 2 பேரும் சேர்ந்து அதிமுகவை மீட் பண்றீங்களே, அதுல சசிகலா அவர்களுடைய நிலைப்பாடு என்ன? இல்ல 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 அவங்க மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் வந்து எங்களுடைய நிலைப்பாட்டை எதிர்க்கவில்லை. அனைவரும் ஒருங்கிணைந்து செல்ல வேண்டும் என்பதுதான் அவங்களுடைய நிலைப்பாடா இருக்கு. அவங்களுடைய நிலைப்பாடு எப்போதுமே அதிமுக என்ற பேர் இயக்கம் ஒரு ஒரு மிகப்பெரிய ஆளுமை மிக்க தலைமையின் கீழே பயணிக்கணும். அது வெற்றி பயணமா இருக்கணும். 100 ஆண்டுகள் சேர்ந்து வாழணும் தான் சொல்லியிருக்காங்க. இப்ப நாங்க 2 பேரும் இணைஞ்சிருக்கோம். சின்னம்மா அதற்கு எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து இவங்க சேரக்கூடாது, இவங்க சேர்ந்தது தப்புன்னு ஏதாவது சொன்னாங்களா? கிடையாது. ஆதரிக்கவும் இல்லைன்ற சேர்ந்தது நல்ல விஷயம், மீட்க போறாங்க கொண்டுதான் இருக்கிறார் அப்படின்னா அவங்க சொல்லல. கிடையாது. சரி, பேசலாம். அதோட சேர்த்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எல்லா தொண்டர்களையும் அரவணைத்து போகணும்னு அவங்க நினைக்கிறாங்க. ரைட், பேசலாம். முதல் கட்ட கருத்தா நான் அதை எடுத்துக்கிறேன். பாண்டியன், நினைப்புல இருங்க.